இதுல என்ன காமெடி? இல்ல பேபி, இது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ஆ, உனக்கு ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். சிபி சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சாம், வெளியே போ, வெளியே போ. தமிழ், இது என்னோட கேபின். இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். சாம் இங்க தான் இருப்பா. என்ன விஷயம் சொல்லு. சொல்லு தமிழ். நமக்குள்ள பர்சனல்னு ஒன்னும் கிடையாது. நீ எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லலாம். நானும் இந்த கம்பெனில ஒரு ஆள் தானே. சிபி சார், ஜனமா பேர்ல ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்தலான்னு இருக்கோம். பேபி, எதுக்கு தண்ட செலவு? ஜனாமாக்கு ஐஸ் வைக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகையோ புடவையோ வாங்கி தரலாம். ஃபுட் ஃபெஸ்டிவல்னா சும்மாவா? அதுக்கு ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வரணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். டைம் தான் வேஸ்ட். அதுல நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? சாம், உன்கிட்ட ஏதாவது கருத்து கேட்டா பதில் சொல்லு. தேவையில்லாம இப்படி உள்ள வராத. படிச்சிருக்கல, கொஞ்சம் கூட அந்த சென்ஸ பயன்படுத்த மாட்டியா? இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், யாரு இன்டீசென்ட்டா பண்றா? சாம், சார், நாமளே எடுத்து பண்ணா கண்டிப்பா செலவாகும் தான். ஆனா அதுவே ஸ்பான்சர் ஸ்டால்ஸ்னு வச்சோம்னா அதை நம்ம ஈடு கட்டிடலாம். அதை விட நமக்கு இது பெரிய விளம்பரம். அதை வச்சு இன்னும் நிறைய புது கிளைண்ட்ஸ கூட பிடிக்கலாம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெருசா மார்க்கெட் பண்ணலாம். இத ஜனமாவுக்காக பண்ணணும்னு எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அது எப்படி லாபமா மாத்துறதுன்னு நான் இதுல பிளான் பண்ணிருக்கேன். நீங்க சரின்னு சொன்னா ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏய், நீ என்ன கெஞ்சினாலும் அவன் முடியாதுன்னு தான் சொல்ல போறான். அசிங்கப்பட்டு போ. என்னை அசிங்கப்படுத்துற. சொல்லுங்க சிபி சார். ஓகே, பண்ணலாம். தேங்க்யூ மை டியர் ஹஸ்பண்ட். நான் என்ன சொன்னாலும் நீங்க ஓகே சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சஜஷனுக்காக தான் கேட்டேன். பாய் சாம், நீ ஊருட்ட கண்டினியூ பண்ணு. பேபி, இப்ப எதுக்கு நீ அவளுக்கு ஓகே சொன்ன? நான் அவளுக்காக ஓகே சொல்ல சாம். பிசினஸ்க்கு இதுதான் நல்லது. இதனால கம்பெனிக்கு நல்ல growth இருக்கும். சாப்பிடலாமா? உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஒரு லிஸ்டே எடுத்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் கை கழுவிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்புறம் முறைக்கலாம். போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். உன் கூட சாப்பிட எனக்கு விருப்பம் இல்ல, வெளியில போ. ஹோ, ஏன் கூட சாப்பிடாம வேற யார் கூட சாப்பிட போறீங்க? இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் சாப்பிடணும். என்ன ஆர்டர் போடுறியா? ஆர்டர் போடல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் முக்கியம்ல.
இந்த மாதிரி லஞ்ச் டைம் டிஃபன் டைம்ல தானே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். வாங்க சாப்பிடலாம். தமிழ், டென்ஷன் பண்ணாத, போனை கொடு. எனக்கு இந்த மாதிரி போனை பிடிங்கிறது சுத்தமா பிடிக்காது. எனக்கும் சாப்பிட கூப்பிடும் போது போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. இப்ப தர போறியா இல்லையா? குடு ம்ஹும். குடு முடியாது. சொல்றேன்ல. குடு போனை குடு சொல்றேன்ல. தமிழ், போனை கொடுத்துரு. குடு ம்ஹும். முடியாது. குடு சொல்றேன்ல. போனை குடு. இன்னைக்கு சிபிய கூட்டிட்டு போய் ஒரு செம்மையான லஞ்ச கொடுத்து அசத்தணும். சிபி, ஓ. என்னங்க நீங்க ஆபீஸ் ஆபீஸ்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டீங்களா? வர வர உங்க சேட்டை அதிகமாயிடுச்சு. ஏய் ஏய் தமிழ், சம்யுக்தாங்கிறதுனால பரவாயில்ல, வேற யாராச்சும் பாத்திருந்தா என்ன நினைப்பாங்க? எதுவா இருந்தாலும் இனி வீட்லதான். தமிழ், மறக்காம லஞ்ச் சாப்பிடுங்க. இது சாப்பாடு மட்டும் இல்ல, என்னோட லவ்.